ஃபேட்டி லிவர் டிசீஸை நம்ம இதை குறைக்க முடியுமா, ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது பெரும்பாலானவங்களோட கேள்வியா இருக்கு. ஃபேட்டி லிவர் டிசீஸ் பற்றிய அவேர்னஸ் நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. படிச்சவங்க கிட்டவுமே கூட இந்த ஃபேட்டி லிவரை பத்தியான அந்த புரிதல் ரொம்ப இல்லை. 10 பேரை நம்ம கூப்பிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதுல மினிமம் 6 பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் இப்ப ஏற்கனவே நம்ம நாட்டுல இருக்கு. மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியர்டாட்டிக் லிவர் டிசீஸ் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இருக்கு. இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு இது ஒரு புதிய பேர். ஃபேட்டி லிவர் டிசீஸ் பற்றிய அவேர்னஸ் நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் அவேர்னஸ் வியாதி அதிகமா இருக்கு. பட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் பத்தின அந்த அவேர்னஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது ரொம்ப கம்மியா இருக்கு. படிச்சவங்க கிட்டவுமே கூட இந்த ஃபேட்டி லிவரை பத்தியான அந்த புரிதல் ரொம்ப இல்லை. பாத்தீங்கன்னா என்கிட்ட வரவங்க நிறைய என்ன கேக்குறாங்கன்னா, மேடம் எனக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போனோம், எல்லா டெஸ்டும் பார்த்தாங்க, கிரேட் 2 கிரேட் 3 அந்த மாதிரியும் வரவங்க உண்டு. பட் ஸ்டேஜ் 1லயோ இல்ல ஸ்டேஜ் 2லயோ இந்த மாதிரி இருக்கு ஃபேட்டி லிவர். பட் எதுவும் மருந்து அலோபதியில இல்ல. சோ மாடர்ன் மெடிசன்ல எதுவும் இதுக்கு தீர்வு இல்ல. என்ன பண்ணலாம்னு கேட்டா லைஃப் ஸ்டைல் மாத்திக்கோங்க. அதாவது நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுறது, வெயிட் அதிகமா இருக்கிறவங்க, உடல் பருமனும் இதுக்கு ஒரு காரணம் தான். ஸோ உடல் பருமன் இருக்கிறவங்க குறைக்கணும், ஆல்கஹால் குடிக்கிறவங்க அந்த பழக்கத்தை நிறுத்தணும், இது மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்களே ஒழிய. பட் இந்த கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸை நம்ம இதை குறைக்க முடியுமா, ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது பெரும்பாலானவங்களோட கேள்வியா இருக்கு. இது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒருங்கிணைந்த மருத்துவத்தால இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸை கம்ப்ளீட்டா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இதை பத்தி கரெக்டான புரிதல் இருந்தாதான் நம்ம எங்க தப்பு பண்றோம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி எங்கேயுமே அவேர்னஸ், நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இஸ் பவர் இல்லைங்களா நமக்கு. ஸோ இதை பத்தி ஃபேட்டி லிவர்னா என்ன, எப்போ நம்ம எதை செய்யணும், எப்போ நம்ம டாக்டரோட ஹெல்ப் வேணும், டாக்டர் கிட்ட போகும்போது நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கோமா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க கட்டாயம் பார்க்கணும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற ப்ராப்ளம் பெரும்பாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பேரை நம்ம கூப்பிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதுல மினிமம் 6 பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் இப்ப ஏற்கனவே நம்ம நாட்டுல இருக்கு. வெளிநாடுகள்ல இதை விட அதிகமா இருக்கு, நம்ம நாட்டிலயும் இருக்கு. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட், நைட்டு சரியா தூங்காம இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, ஆல்கஹால் குடிக்கிறது, உடல் பருமனை நம்ம கவனிக்காம விடுறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், இன்னொன்று ஸ்ட்ரெஸ், பர்சனல் லெவல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் லெவல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணலனா, ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் பாருங்க, உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்னொன்னு ஒரு பில்லர். நான் ஏற்கனவே பேசினது. ஸோ எல்லாம் அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது இதை பத்தின புரிதல் இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் பத்தி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியர்டாட்டிக் லிவர் டிசீஸ் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இருக்கு. இது புதிய பேர். இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு இது ஒரு புதிய பேர். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்றது உங்களுக்கு வெறுமனே கொழுப்புகள் உடம்புல அதிகமா உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கொழுப்பு திரட்சின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கெட்ட கொழுப்புகள் உடம்புல ரொம்ப அதிகமா சொருந்து, எங்க இருந்து சொருகுதுன்னு பாத்தீங்கன்னா லிவர்ல இருந்து உருவாகுது. ஏன் லிவர் இந்த கொழுப்பை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கெட்ட கொழுப்புன்னு நான் சொல்றது பெரும்பாலும் நிறைய பேர் உங்களோட ஃபாஸ்டிங் லிபிட், ஆமா ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைல் நீங்க பார்க்கும்போது உங்க டாக்டர் சொல்லுவாங்க, உங்க டிஜிஎல், உங்க ட்ரைகிளிசரைடு ரொம்ப அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும், நம்ம அதுக்கு மாத்திரை போட வேண்டி இருக்கும், சில காலம் நீங்க அதை சாப்பிடணும்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரைகிளிசரைடு அப்படின்றது உங்க லிவர் எப்ப அளவுக்கு அதிகமா எப்ப சுரக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட உணவுல அதிகப்படியா சுகர் நீங்க எடுத்துக்கிட்டாலோ, இல்ல உங்க உடல் பருமன் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, இந்த உடம்புல அதிகப்படியான சுகர் உருவாகி ரத்தத்துல சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த சர்க்குலேட் ஆகிற அந்த அதிகப்படியான சுகரை இந்த ட்ரைகிளிசரைடு லிவர்ல இருந்து சுரக்குது இல்லைங்களா, அந்த ட்ரைகிளிசரைடு போய் அதை ட்ராப் பண்ணி அதை எல்லாத்தையும் ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணிக்க பார்க்கும், ஸ்டோர் பண்ணிக்க பார்க்கும். அப்ப என்ன ஆகும்னா, உங்க லிவர் இதை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி இதை பிடிச்சி இந்த ட்ரைகிளிசரைடு சுகரோட சேர்ந்து அதை உங்க மசில்குள்ள அதை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும். மசில்குள்ள ஸ்டோர் பண்ற மாதிரியே இதுக்கு தன்னைத்தானே இது லிவர்லயுமே மூட்டை கட்டி ஃபேட்டை மூட்டை மூட்டையா கட்டி உங்க லிவர்க்குள்ளயுமே அது ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். விசரல் ஃபேட். இது எப்போ லிவருக்கு உள்ளுக்குள்ள லிவருக்கு ஒரு கேப்சூல் இருக்கும், அதுக்கு மேல ஒரு லேயர், ஒரு தோல் மாதிரி, ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இப்போ இந்த ஃபேட்டி லிவர்ன்றது லிவருக்கும் அந்த ஜவ்வுக்கும் நடுவுல படியலாம். லிவருக்கு உள்ளார ஒரு லிவர் நம்ம எடுத்து
மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி வரி வரியா இருக்கும் லிவரோட செல்ஸ். அந்த லிவர் செல்ஸுக்கு இடையிலையும் இது இந்த கொழுப்பு படியும். ஸோ இதுதான் இந்த ஸ்டேஜ் 1 ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றது. எப்போ அதிகப்படியா உங்க லிவர் பூரா லிவர் செல்ஸுக்கு நடுவுல ரோவா இருக்கும், அந்த செல்ஸுக்கு நடுவுல எப்போ இந்த அதிகப்படியா இருக்கக்கூடிய கொழுப்பு திரட்சினால உருவாகிற இந்த கொழுப்பு போய் படியும் போது உங்களோட லிவர் மொத்தமாக வீங்கிடும். ஸோ அதிகப்படியா இருக்கிற கொழுப்பு இந்த லிவர்ல வந்து படியும் போது அதை நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இதை 3 கிரேடா நம்ம பிரிக்கிறோம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. கிரேட் 1ல 5லிருந்து 33% லிவர் உங்களுக்கு ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். அதே மாதிரி கிரேட் 2ல 34லிருந்து 66% வரைக்கும் உங்கள் லிவரில் இந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும். அதே போல் சிவியர் கிரேட் 3 ஃபேட்டி லிவரில் 66% லிவருக்கு மேலே உங்களுக்கு இந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும். ஸோ சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேட் 1ல பொதுவாக பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது எக்ஸப்ட் டயர்ட்னஸ். கிரேட் 2ல பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸோட சேர்ந்து வயிறோட வலது பக்கத்தில் அந்த மேல் பகுதியில் உங்களுக்கு ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இல்லை வலி இருக்கலாம். அதே போல் ஒமட்டல் இல்லைன்னா ஒரு சாப்பாடை பார்த்தா பிடிக்காத மாதிரியோ இல்லை கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதிகமாக வந்து திம்முன்னு இருக்கிறதோ இல்லைன்னா போதும் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். கிரேட் 3ல பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸு, ரைட் சைடில் அப்பர் அப்டமனில் உங்களுக்கு வலி ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட லிவர் என்சைம்ஸ் இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு அப்நார்மலாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளினிக்கலாக என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வீங்கிறது இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் வந்து NAFLD சொல்வோம். அதுதான் ஃபேட்டி லிவர். அதுல பொதுவா லிவர் அதோட செயல்திறனை முழுசா இழக்கிறது இல்லை, லிவர்ல அழற்சி இருக்காது. பட் இது பல காலம் பல வருஷம் இதே மாதிரி இந்த கொழுப்பு உள்ள லிவர்ல படிய 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த படிஞ்சிருக்கிற கொழுப்பு சும்மா இருக்காது. என்ன பண்ணோன்னு கேட்டீங்கன்னா அழற்சியை உண்டாக்கும், இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கி படிப்படியா லிவரோட செயல்திறனை குறைச்சிடும். ஸோ கொழுப்பு திரட்சினால நம்ம லிவர்ல அதிகப்படியா சேர்ற இந்த கொழுப்புகள் மற்றும் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம 4 ஸ்டேஜஸா பிரிக்கிறோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1ல பாத்தீங்கன்னா வெறுமனே கொழுப்பு படிதல் மட்டும் இருக்கும். ஸ்டேஜ் 2ல கொழுப்பு படிதலோட சேர்ந்து அழற்சியும் ஏற்படும். ஸ்டேஜ் 3ல இந்த அழற்சி தன்னால கொஞ்சம் குணமாகும் போது சில தழும்புகள், அதாவது ஸ்காரிங்னு சொல்லுவோம், ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்காரிங். ஸோ தழும்புகள் உங்களோட கல்லீரல்ல ஏற்படும். ஸ்டேஜ் 4ல பாத்தீங்கன்னா சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தழும்புகள் மட்டுமே நிறைந்த அந்த ஒரு ஸ்டேஜா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல உங்களோட இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும்போது அதை நம்ம முற்றிலும் அதை சரி பண்ணிடலாம். சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மற்றும் சில மருந்துகள், ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் சில மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் போது இந்த ஃபேட்டி லிவரை நம்ம ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல இருக்கிறத கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஸ்டேஜ் 3ல தழும்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு அதை ஓரளவுக்கு நம்ம அதை சரி பண்ண முடியும். ஸ்டேஜ் 4ல தழும்புகள் மட்டுமே நிறைந்த அந்த சிராட்டிக் ஸ்டேஜஸ்ல நம்ம இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் தான் இதுக்கு தீர்வா பார்க்குறோம். ஸோ சிம்பிளா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல பண்ணும்போது கிரேட் 1, கிரேட் 2 ஃபேட்டி லிவர் இருக்கும் போதே நம்ம சில வாழ்க்கை முறையை நம்ம பயன்படுத்தி சில ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை யூஸ் பண்ணாலே இந்த ஸ்டேஜ் 1ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 பிளஸ் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2ல இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். எப்போ ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் ஏற்கனவே ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல இருந்தவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா கிரேட் 1 இல்லை கிரேட் 2 ஃபேட்டி லிவர்ல இருந்தவங்களுக்கு சைலண்டா ஜாண்டிஸ் வர அளவுக்கு உங்களோட அந்த ஃபேட்டி லிவரோட கண்டிஷன் போயிடுச்சுன்னா அப்போ நீங்க அதை ஒரு பெரிய எச்சரிக்கையா எடுத்து உங்களோட வாழ்க்கை முறை, உணவு மற்றும் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல அல்ட்ராசவுண்ட் அப்டமன்ல கிரேட் 1, கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னு ரிப்போர்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்க டாக்டரை அப்ரோச் பண்ணி இந்த ஃபேட்டி லிவரை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத
அந்த காரணங்களை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க அதுல ஒர்க் பண்ணும்போது ஒரு 6 to 8 மாசத்துக்குள்ள இதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ முக்கியமா நீங்க என்ன காரணம்ன்றத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அதிகப்படியாக சுகர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்றது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அப்போ ஆல்கஹாலிக்கும் இருக்கும் இல்லையா? நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், லிவர் பாதிப்பு ஃபர்ஸ்ட் காரணம் ஆல்கஹால், 2வது காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட அன்ஹெல்தி ஹேபிட்ஸ், அதாவது தூக்கம் மிச்சம் எல்லாமே, அதாவது தப்பான பழக்கங்கள் மட்டும் இல்லாம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா இந்த லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீசஸ்னால 2வது இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் உருவாகிறது 2வது காரணம். 3வது காரணம் தான் வைரஸ் தாக்கப்படுறதுனால ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் 3வது காரணம் லிவர் பாதிக்கிறதுக்கு. ஸோ ஓவராலா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதிகப்படியா வெயிட் இருந்தாலோ இல்ல அதிகமா நம்ம ப்ராசஸ்டு ஃபுட், ரொம்ப ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்றோம், அதிகப்படியான ஜூஸ் சாப்பிட்றோம். பழங்கள் நல்லது, பழங்களா கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, பட் பழங்களுக்கு கட் பண்ணி ஜூஸ் போட்டு அதுல இன்னும் 2 ஸ்பூன் சுகர் போட்டு சாப்பிட்றது கட்டாயம் இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நிறுத்தணும். ஏன்னா அதிகப்படியா ஃப்ரக்டோஸ் உங்க ரத்தத்துல கலக்கும் போது அதுதான் அந்த சக்கரை, அந்த அதிகமா இருக்கும் போது உங்களோட லிவர் அதை பிடிக்க போய் அதிகமா ட்ரைகிளிசரைடு உருவாகி அது கொழுப்பு திரட்சியாகி கொழுப்பு உங்களோட லிவர்ல படிஞ்சு கடைசியே உங்க லிவரை படிப்படியா டேமேஜ் ஆயிடுது. இதை இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே சைலண்டா நடக்கும், உங்களுக்கு தெரியாது. தெரியாம பண்ற நம்ம கடைபிடிக்கும் பழக்கங்கள், பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கிறது இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துது. கரெக்ட். அது உள்ளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும் மாற்றங்கள், அது வெளிப்படையில ஒண்ணுமே தெரியாது, சைலண்டா இருக்கும். அதனால தான் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு பேரே சைலண்ட் கில்லர் டிசீஸ். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இன்னைக்கு உடனடியாக இந்த கெட்ட பழக்கங்களை தவிர்த்து நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பாங்கன்னு நம்புவோம். கட்டாயம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.